நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாமல் இந்த படம் ஓவர்சீஸில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் இங்கெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வரையும் டோட்டலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் லப்பர் பந்து தொடர்ந்து, அதாவது அது வார இறுதியாக இருக்கட்டும், இல்லை வார நாட்களாக இருக்கட்டும், ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் டேஸாக இருக்கட்டும், எப்போவுமே அந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான உதாரணம் நேற்று நம்பர். ஸோ அப்புறம் மெய்யழகன் அந்த படம் தமிழ்நாட்டில், ஆந்திரா, தெலுங்கானா இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் கோட்டு, அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூல். இதை தாண்டி ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் தங்கலான் படத்தோட ஹிந்தி கலெக்ஷனை கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக தங்கலான் படத்தோட ஃபைனல் கலெக்ஷனே நம்ம பார்த்துருவோம். அதில் ஹிந்தி கலெக்ஷனையும் சேர்த்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 4 தான் ஒரு பிரபலமான ஒரு வெப் சீரியஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் தான் வச்சேன். அதை நிறைய பேர் ஆக்சுவலாக கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், ஆர் சிவனருள், நபிகா ஃபிர்தோஸ், குகன்ராஜ், அப்புறம் விக்ராந்த் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போயிடலாம். ஜோக்கர் 2 இந்த படத்தோட 6வது நாள் வசூல். இந்தியாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 13 கோடி 59 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் இது வரையும் $113.5 மில்லியன், பட்ஜெட் $190 மில்லியன் இருக்குது. ஸோ அப்புறம் ஸ்வாக் இந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 74 லட்சம், வேர்ல்டு வைடு 89 லட்சம். ஸோ டோட்டலாக 5 கோடியே 92 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 7 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 14 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஓகே, ஒரு நல்ல வசூல் தான் வந்திருக்கு. இன்னுமே இந்த வீக் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். கிஷ்கிந்தா காண்டம், ஏஆர்எம் இந்த 2 படங்களுமே தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக கிஷ்கிந்தா காண்டம் 26வது நாள் வசூல். கேரளாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 42 லட்சம். ஸோ டோட்டலாக 45 கோடி கேரளாலையும், வேர்ல்டு வைடு 69 கோடியே 93 லட்சம், கிட்டத்தட்ட 70 கோடி. ஸோ அப்புறம் ஏஆர்எம் இந்த படத்தோட 26வது நாள் வசூல். கேரளாவில் 47 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 59 கோடியே 66 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 95 கோடியே 42 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கோட்டு திரைப்படத்தோட 33வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 219 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு 460 கோடியே 55 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளோ வந்திருக்கு, ஒவ்வொரு ஏரியாலையும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். அந்த ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சட்டம் என் கையில் இந்த படத்தோட 11வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக 90 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே கடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக மட்டமாக இருந்தது வசூல். இப்போவுமே ஒரு மோசமான வசூல் தான். ஆனால் இந்த படம் 1 கோடி வந்திருக்கு. நான் என்ன நினச்சேன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சத்தோடு இந்த படம் முடிஞ்சிடும்னு நான் நினச்சேன். ஆனால் 1 கோடி வந்திருக்கு, பெரிய விஷயம். ஸோ ஆனால் வெற்றி படம் இல்லை. வசூல் ரீதியாக, ஒரு வணிக ரீதியாக வெற்றி கிடையாது. ஹிட்லர் இந்த படத்தோட 11வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடியே 64 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 87 லட்சம். கிட்டத்தட்ட 1.5 கோடி இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஆனால் 4.5 கோடிக்கு இந்த படத்துக்கு வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே 4 கோடி அப்படின்னாலுமே இந்த படம் லாஸ் தான். மெய்யழகன் இந்த படத்தோட 11வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 87 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 21 லட்சம், அப்புறம் கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து 4 லட்சம், ஓவர்சீஸில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 43 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த படம் டோட்டலாக 27 கோடியே 28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 48 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 46 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து 1 கோடியே 7 லட்சம், ஓவர்சீஸில் 12 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க 50 கோடியே 52 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடியை கடந்திருக்கு. இப்போ லப்பர் பந்து இந்த படத்தோட 18வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 1 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 67 லட்சம். ஸோ இந்த படம் 18வது நாளுமே ஒரு சரியான கலெக்ஷன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
டோட்டலாக தமிழ்நாட்டில் 35 கோடியே 54 லட்சம், தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 39 கோடியே 23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இப்போ லப்பர் பந்தை பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாடு வேர்ல்டு வைடு அப்படின்னு தான் சொல்கிறோம். அந்த வேர்ல்டு வைடில் மீதி கேரளா, கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் எல்லாமே இதுக்குள்ளே உள்ளடங்கும். இந்த தமிழ்நாடு இல்லாமல் இதில் இப்போ உதாரணத்துக்கு இந்த 12 லட்சம் வந்திருக்குல்ல, இந்த 1.55 1 67 அந்த 12 லட்சம் டிஃப்ரென்ஸ் தான் இந்த மீதி எல்லாமே. அப்புறம் தேவரா படத்தோட 11வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 13 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 55 லட்சம், கர்நாடகாவில் 65 லட்சம், கேரளாவில் 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 77 லட்சம், ஓவர்சீஸில் 80 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 93 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நேற்று ஒரு சுமாரான வசூல் தான். அப்புறம் டோட்டலாக தமிழ்நாட்டில் 10 கோடியே 13 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 185 கோடியே 61 லட்சம், கர்நாடகாவில் 34 கோடியே 70 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 69 கோடியே 3 லட்சம், ஓவர்சீஸில் 92 கோடியே 70 லட்சம், வேர்ல்டு வைடு 394 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 460 கோடிக்கு மேலே போயிருக்கு ப்ரொடியூசர் ஃபிகர், அது நம்பர் வேறு போயிருக்கு. இது ட்ரேடு ஃபிகர் கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வேட்டையன் ப்ரீசேல் அதோட சொல்கிறான்னு சொல்லியிருந்தேன். வேட்டையன் ஒரு பக்கம் அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கு. முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டில் நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. இப்போது ஓவர்சீஸை பார்ப்போம். ஓவர்சீஸ் யூஎஸ்ஏல $600K $5 கோடியே 4 லட்சம், கனடாவில் $348K $, இது வந்து 2 கோடியே 92 லட்சம், யூகேல 1 கோடியே 33 லட்சம், ஆஸ்திரேலியாவில் 66 லட்சம், கல்ஃப் கண்ட்ரீஸில் 1 கோடியே 59 லட்சம், மலேசியாவில் 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பில் 31 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 97 லட்சம். ஸோ டோட்டலாக 13 கோடியே 73 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஓவர்சீஸில் 2 நாளைக்கு முன்னாடி Day 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் வேட்டையன் இங்கே எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 கோடியே 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 8 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 35 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சம், ஓவர்சீஸில் 13 கோடியே 73 லட்சம், வேர்ல்டு வைடு 28 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஓப்பனிங் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா ஜெயிலர் வந்து ஒரு 90+ போச்சு, இது ஒரு 70+ வருமா? அது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்ததான் டாப் 5 தமிழ்நாடு நேற்றை பொறுத்தவரையும் லப்பர் பந்து 1 கோடியே 55 லட்சம், மெய்யழகன் 87 லட்சம், கோட்டு 14 லட்சம், தேவரா 13 லட்சம், சட்டமன் கையில் 7 லட்சம். ஆக்சுவலாக சட்டமன் கையில் படத்தோட கம்மியான கலெக்ஷன் எடுத்திருக்கு ஜோக்கர் தமிழ்நாட்டில், ஜோக்கர் 2. அப்புறம் தங்கலான் டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 38 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 76 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 95 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 92 லட்சம், அடுத்ததாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 18 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 82 கோடியே 8 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 130 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருக்கு. 44 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஹிந்தி ரீஜனை தவிர இது மற்ற எல்லா இடங்கள்லையுமே பெரிய லாஸை தான் சந்திச்சிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய லாஸ் 48 கோடிக்கு போயிருந்தது, அங்கேயே ஒரு 10 கோடிக்கிட்ட இந்த படத்துக்கு லாஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த படம் லேட்டராக ரொம்ப நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் கழிச்சு தான் ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. ஹிந்தியில் இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. 1.25 கோடிக்கு வியாபாரமான இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஷேரை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 2.25 கோடி கிட்ட ஷேரை கொடுத்துருக்கு ஹிந்தி ரீஜியனில். ஸோ ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு ஹிந்தியை பொறுத்தவரையும். மற்ற இடத்துல இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் அமையுது. ஸோ அப்புறம் வேட்டை நீங்கள் எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் வந்து மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் போட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.